நல்லவர். முதலாவது பிரதானமான ஒரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு மீண்டும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். 7 பிரதானமான வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நல்லவர். சம்பூரணமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. 7 பிரதான வசனங்களை கொண்டு சம்பூரணமாய் இந்த ஆமென் மண்டபத்திற்குள்ளாக இந்த குடும்ப ஆசீர்வாத பெருவிழாவிலே கலந்து கொண்டிருக்கிறவங்கள் ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் சம்பூரணமாய் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. 7 என்றால் பூரணம். ஒரு ஆமென் சொல்லுங்க. 7 என்றால் பரிபூரணத்தை குறிக்கிற ஒன்றாய் இருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நான் வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கும் போது 7 பிரதான வசனங்களை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நினைத்தேன், கர்த்தர் ஆமென் இன்னைக்கு ஏதோ ஒரு பூரணமான காரியங்களை செய்ய போகிறார். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, வருகிற அத்தனை பிள்ளைகளையும் நான் சம்பூரண ஆசீர்வாதத்தால நிரப்பி அனுப்புவேன். கைதட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்க சும்மா போக போறதில்லை, வெறுமையாய் போக போறது இல்லை. ஹல்லேலூயா. சம்பூரணமாய் கர்த்தர் உங்கள் குடும்பங்களை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. எசேக்கியேல் 34 அதிகாரம் 26வது வசனம் முதலாவது வசனமாக நாம் எடுத்து வாசிக்கலாம். எசேக்கியேல் 34 அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நானே உங்களுக்காக வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். என்ன பாருங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லி எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கையை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, என் மேட்டின் சுற்றுப்புறங்களை என்று சொல்லும் போது என் சமூகத்தை சுற்றிலும் இருக்கிற கர்த்தர் நல்லவர், என் ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிற கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளையே, இன்னைக்கு வந்திருக்கிற ஆமென் உங்களை கர்த்தர் ஆமென் அவருடைய சமூகத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிற ஆமென் ஜனங்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். என் மேட்டின் சுற்றுப்புறங்களை ஆசீர்வாதமாக்கி அப்படின்னா என் சமூகத்தை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களையும் குடும்பங்களையும் ஆமென் கர்த்தர் நல்லவர். எல்லா தொழில் ஸ்தலங்களையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீங்க கர்த்தருடைய மேட்டில் நீங்க இருந்து கொண்டிருக்கிறீர்கள் தேவ பிள்ளையே. ஆமென். அவருடைய மேட்டின் சுற்றுப்புறத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர், அதை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எனக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நன்றாய் கவனமாய் கேளுங்கள். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் நல்லவர். உங்கள் தொழில் ஸ்தலங்களையும் உங்கள் வேலைகளையும் கர்த்தர் நல்லவர். உங்கள் ஊழியங்களையும் உங்கள் சபைகளையும் உங்கள் விவசாய பூமியையும் உங்கள் விவசாயத்தையும் கர்த்தர் ஆமென் ஆசீர்வதிக்க போகிறார். ஆசீர்வாதமாய் ஆமென் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உற்சாகமாய் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, அது மாத்திரமல்ல, ஏற்ற காலத்தில் அவர் என்ன பண்ணுவாரா, மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லி பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு என்று ஒரு நேரம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதிக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் தாமதிக்கலாம். ஏன் தாமதிக்கிறது என்றால், கர்த்தருக்கென்று சொல்லி ஒரு ஏற்ற நேரம் உண்டு. அல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் வேதம் சொல்லுகிறது பாருங்க. பிரசங்கி 3:11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவர், அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்து வைத்திருக்கிறாரா. எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு
புரிகிறது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆமென், உங்கள் வாழ்க்கையிலே அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எப்போ? அவருடைய நேரத்தில். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில், உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலாம்? திருமண வாழ்க்கை தள்ளி போகலாம், குழந்தை பாக்கியங்கள் இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா நல்ல வேலை இல்லாம இருக்கலாம், நல்ல தொழில் இல்லாம இருக்கலாம், உங்க விவசாய நிலங்களை நல்ல ஒரு செழிப்பு இல்லாம இருக்கலாம். தேவ பிள்ளையே, கர்த்தருக்கென்று ஒரு ஏற்ற நேரம் வரும். நிச்சயமா அந்த ஏற்ற நேரத்தில் தேவ பிள்ளையே, ஆமென், உன் வாழ்க்கையில அவர் குறித்த காரியங்கள், அவருடைய ஆசீர்வாதமான மழை நிச்சயமாய் பொழியும். ஆமென். இன்றைக்கு அந்த மழை பொழியும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை அசைத்து வராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு உங்க மேல அந்த ஆசீர்வாதமான மழை பொழிய போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உங்க குடும்பங்களை, தேவ பிள்ளையே, உங்க பிள்ளைகளை, உங்களுடைய சகல காரியங்களை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். உங்க மேல கர்த்தர் ஆசீர்வாதமான மலையை, ஆமென், பொழிய பண்ண போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பொழிய போகிறது. இரண்டாவது பிரதானமான ஒரு வசனத்தை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 43:21 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 43:21 வசனத்தை நானே அதை வாசிக்கும்படி வாஞ்சிக்கிறேன். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் எல்லாரும் என்னோடு கூட இணைந்து பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏசாயா 43:21 வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கைகள் அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி தேவ பிள்ளையை பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. கர்த்தர், ஆமென், நம்மை எதற்காக ஏற்படுத்தினார் என்றால், நல்ல கவனமா கேளுங்க. எனக்கு அருமையான சகோதரா, எனக்கு அருமையான சகோதரி, நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தர் இன்றைக்கு நம்மை எதற்காக அவர் ஆயத்தம் பண்ணினார், கர்த்தர் நம்மை எதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால், நல்ல கவனமா கேட்கணும். நம்முடைய பிரச்சனைகளை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு அல்ல, நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை கண்டு அழுது புலம்புவதற்கு அல்ல. மாறாக வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, கர்த்தர் நம்மை எதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால், அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக, அவருடைய மகிமையை பறைசாற்றுவதற்காக. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய பிரச்சனைகள் 1000 இருக்கலாம், உங்களுடைய போராட்டங்கள் 1000 இருக்கலாம், ஆனா உன் பிரச்சனையை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு கர்த்தர் உங்களை ஏற்படுத்தவில்லை. அவருடைய ஜனமாய் கர்த்தர் அதற்கு ஏற்படுத்தவில்லை. உங்களை அவருக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஏன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னா, அவருடைய மகிமையை ஜனங்களுக்கு பறைசாற்றுவதற்கு, அவரை துதிப்பதற்கு, அவருடைய துதியை ஜனங்களுக்கு சொல்லுவதற்காக கர்த்தர் சபையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. இது நாள் வரையும் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லிட்டோம். இது நாள் வரை நம்ம அழுது புலம்பிட்டோம். எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா, என் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா, எவ்வளவு கடன் தெரியுமா, எவ்வளவு நெருக்கம் தெரியுமா. தேவ பிள்ளையே, இதையெல்லாம் சொல்லுவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்கலாம், கடன் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம். எந்த குடும்பத்திலேயா இல்ல, எந்த குடும்பத்திலேயா பிரச்சனை இல்லை? எல்லா குடும்பத்திலே பிரச்சனை உண்டு. பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்ல, கவலை இல்லாத குடும்பம் இல்ல, கடன் இல்லாத குடும்பம் இல்ல. எல்லாருடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்குது. ஆனா தாவீது சொல்லுகிறார், எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன், எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது சொல்லுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எக்காலத்திலும் அவரை துதிப்பேன், எக்காலத்தில் அவரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனைகளை மற்றவர்களிடத்துல சொல்லுவதற்கு, எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இன்றைக்கு உங்க கண்கள் திறக்கப்படுவதாக. இதனால் வரை உங்க பிரச்சனையை மற்றவங்கிட்ட சொல்லிட்டீங்க, இனி நீங்க உங்க பிரச்சனையை மற்றவங்கிட்ட சொல்லாதங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, அவர் துதியை சொல்லணும்,
அவர் மகிமையை சொல்லணும், அவருடைய கிருபையை சொல்லணும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், கர்த்தர் என் வாழ்க்கையில இப்படி இருந்தாலும் என்னை இப்படி வச்சிருக்கிறார் என்று நீங்க சொல்லணும். சொல்லத்தக்கதாய் கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையை வைப்பாராக. வைப்பார், வைப்பார். இனி கடன் என்பது உன் வாழ்க்கையில இருக்காது. இனி உன் வாழ்க்கையில பிரச்சனை என்பது இருக்காது. இனி உன் வாழ்க்கையில போராட்டம் என்று ஒன்று இருக்காது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க கைதட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீ கர்த்தரை மகிமைப்படுத்தினா உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான தொல்லைகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் இந்த நொடி பொழுதே மாறும். ஹல்லேலூயா. நாம் அவருடைய துதியை சொல்லுவதற்கு வருவதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் நல்லவர். இதோடு கூட சேர்ந்து கர்த்தர் சில வசனங்களை நம்மோடு கூட பேச விரும்புகிறார். கவனமாய் கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். சங்கீதம் 103வது வசனம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 103வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. கவனிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகள் உயர்த்துவரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த யாக்கோபுரம் பகுதியில் இருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆமென். எந்த சபையிலிருந்து இங்க வந்திருந்தாலும் உங்களை பார்த்து கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அவருக்கு எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படின்னா, நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். கைகளை உயர்த்துவதிலே சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை நல்ல தெய்வனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நாம் அவருடைய ஜனங்களம்மா, நாம் அவருடைய ஜனங்களா இருக்கிறோம், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளா இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நம்ம எப்படி மேய்க்கிறாரா? சங்கீதம் 23ல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அல்லேலூயா. அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விடுகிறார். தேவனுடைய ஜனமே, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீங்க குடும்பமா நீங்க வந்திருப்பீங்க அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லுகிறேன். அல்லேலூயா. உங்க குடும்பத்தை பார்த்து நான் சொல்லுகிறேன், அவருடைய ஜனங்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அவருக்கென்று கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் அவருடைய ஜனங்களாயிருக்கிறீர்கள். ஆமென். அவர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார். அவர் உங்களை எப்படி மேய்க்கிறாரா? புல்லுள்ள இடங்களில், ஆமென், அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் அவர் உங்களை விடுகிறாரா? கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கவலையை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, பிரச்சனையை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஆனா கர்த்தரினோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு இருங்க. ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை குறித்தே பேசுங்க. ஒன்றும் காணாமல் போகும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த பிரதானமான வசனம், 2வது பிரதானமான வசனம், கர்த்தர் நம்ம எதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கான 2வது வசனத்தை நம்மோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இங்க கவனிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்? இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், என் துதியை தான் சொல்லணும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னும் ஒரு விஷயம் கூட, கர்த்தர் ஏன் என்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களோ இந்த நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களோனா யாரையோ இல்லை. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களோ அப்படின்னா வேற யாரையோ கர்த்தர் சொல்லல.
ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்களோ அப்படின்னா இந்த வசனத்துல கர்த்தர் யாரை பார்த்து பேசுகிறார்? உங்களை பார்த்து பேசுகிறார். உன் பிரச்சனையை குறித்து மாத்திரமே நீ பேசி பழகிட்ட, உன் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை மாத்திரமே வச்சு நீ அழுது புலம்பி பழகிட்ட. தேவ பிள்ளையே, நீ உன் பிரச்சனையை பேசக்கூடாது, நீ அழுது புலம்ப கூடாது என்பதற்காக கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டு வருகிறார். நீ என்ன செய்யணும்? உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதற்காக கர்த்தர் உங்களை எப்படி தெரியுமா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்? அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக எப்படி கர்த்தர் உன்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் தெரியுமா? ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, பரிசுத்த ஜாதியாக, அவருக்கு சொந்தமான ஜனங்களாக. இவரை வேற யாரும் துதிக்க முடியாது, இவரை குறித்து வேற யாரும் சொல்ல முடியாது. அவருடைய சொந்த ஜனங்கள் மாத்திரம்தான் இவரை குறித்து சொல்ல முடியும். அவருடைய சொந்த ஜனங்களாய், ராஜாக்களாய், ஆசாரியர்களாய் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்த அந்த தேவனுடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக, சுவிசேஷம் சொல்லுவதற்காக, பிரச்சனையில இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக, கட்டுகளில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்றையில இருந்து உங்க சூழ்நிலைகள் மாறுகிறது. இன்றையில இருந்து உன் அழுகைகள் மாறுகிறது. இனி உன் பிரச்சனைகளை அல்ல, இனி உன் போராட்டங்களை அல்ல. தேவ பிள்ளையே, உங்களை கர்த்தர் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இவர் எத்தனை நல்லவர், இவர் எத்தனை அற்புதமானவர். இந்த காரியங்கள் மற்றவர்களுக்கு நீ சொல்லுவதற்காக உன்னை ராஜ கூட்டங்களாக, ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக உன்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். மற்றவர்களை குறை சொல்வதற்கு அல்ல, ஊழியர்களை குறை சொல்வதற்கு அல்ல, ஊழிய செய்கிறவர்களை குறை சொல்வதற்கு அல்ல, குறை கண்டுபிடிப்பதற்கு அல்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அவருடைய நாமத்தை பறைசாற்றுவதற்கு, அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு, அவருடைய துதியை சொல்வதற்கு அவர் சொந்த ஜனமாய் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய சொந்த ஜனம் என்று சொல்றவங்க நல்ல கை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேருக்கு புரிந்தது? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இன்னும் கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம ஏன் எதற்காக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எபேசியர் 2:10வது வசனம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். கைகளை உயர்த்தி வரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கர்த்தர் உங்களை, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். இங்க கவனிங்கம்மா, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தயவா இங்க கவனிங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஏன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்? இன்னும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கவனிங்கள். நற்கிரியைகளை செய்வதற்கு கர்த்தர் ஆமென் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். மற்றவர்களுக்கு தீமை செய்வதற்கு அல்ல, மற்றவர்களுக்கு தீங்கு நினைப்பதற்கு அல்ல. தேவ பிள்ளையே, நம்மளால முடிந்த நற்கிரியைகளை, நல்ல காரியங்களை செய்வதற்கு ஆமென் நம்மளால கூடு மட்டும், முடிந்த மட்டும் ஆமென் கர்த்தர் நல்லவர். மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக கர்த்தர் இந்த யாக்கோபுர பட்டணத்தில், கர்த்தர் இந்த பகுதியில், கர்த்தர் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். ஏன் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. இங்க கவனிங்க, கர்த்தர் நல்லவர். கைகளை உயர்த்தி வரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அருமையானவர்களே, மனுஷர் உங்க நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற
ஆமென், உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. தேவ பிள்ளையே, நன்றாய் நீ இன்னும் ஒரு விசை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இன்னும் ஆழமாக, இன்னும் தெளிவாக உன் செவிகளிலே, உன் காதுகளிலே விழும்படி பேசுகிறார். உன்னை எதற்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அப்படின்னா, தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கு ஏதுவாக நாம் நடந்திடக்கூடாது. தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிற விதமாக, தேவனுடைய நாமம் அசட்டை பண்ணுகிற விதமாக நம் மூலமாய் தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட்டிருக்கூடாது. அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மூலமா தேவனுடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது. மாறாக நம்ம மூலமா தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழணும். நம் மூலமாய் அவர்கள் கர்த்தரை தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்கிற காரியங்களை குறித்து இந்த 4 வசனங்கள் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். எதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்? கருமையானவர்களே, நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்காக, அவருடைய புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக, நற்கிரியைகளை செய்வதற்காக, சாட்சியாய் வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி உரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா உரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரிந்தது? ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இதற்காக தான் கர்த்தர் உன்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன செய்துட்டு இருக்கிறோம்? என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இந்த கருமையானவர்களே, சபையை பார்க்கும்போது வேதனையாயிருக்கிறது. ஜனங்களை பார்க்கும்போது வேதனையாயிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இந்த அறிவு அநேக ஜனங்களுக்குள்ள இல்லை. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த அறிவை, ஞானத்தை தருகிறார். அல்லேலூயா. சபை இனி புலம்ப கூடாது. சபை இனி யாரையும் குறை சொல்லக்கூடாது. சபை இனி அழுது புலம்ப கூடாது. உங்க பிரச்சனையை நீங்க போய் மற்றவங்கிட்ட சொல்லக்கூடாது. நீ கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். நீ நன்மை செய்யணும். நீ மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சியை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கைதட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். எவ்வளவு கர்த்தர் நல்லவராய் நம்மோடு கூட அவர் பேசி கொண்டு வருகிறார். இதுதான் குடும்ப ஆசீர்வாத பெருவிழா. இந்த வசனங்களை கொண்டுதான் கர்த்தர் ஆமென் உங்க மேல இன்னைக்கு மலையாய் பொழிந்து கொண்டிருக்கிறார். புல்லின் மேலே எப்படி பனித்துளி வந்து இறங்குமோ, பாஸ்டர் ஜெபிக்கும் போதே இந்த வார்த்தை ஆமென் இதற்கு முன்பதாகவே இருதயத்தில் இருந்துச்சு. கர்த்தர் அதை உறுதிப்படுத்தினார். ஆமென். நான் விசுவாசித்த இன்னைக்கு வசனம் புல்லின் மேலே இறங்குகிறது போல தேவ ஜனங்களுக்கு மேல இறங்கும், 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 இறங்கும். இந்த வசனம் என்ன தெரியுமா செய்யும்? இந்த பிரசங்கம் முடியும் போது கர்த்தர் நல்லவர், உங்க வாழ்க்கை மாறி இருக்கும். இந்த பிரசங்கம் முடியும் போது உங்க ஆத்துமாவில் ஒரு விடுதலை உண்டாயிருக்கும். இந்த பிரசங்கம் முடியும் போது ஆவியில் ஒரு சுகம் உண்டாயிருக்கும். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 3வது பிரதான வசனமாய் கர்த்தர் நம்மோடு ஒரு வசனத்தை பேச விரும்புகிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 26 மற்றும் 27 இந்த 2 வசனத்தை நாம் சேர்த்து வாசிக்கலாம். எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை கர்த்தர் நல்லவர் உற்சாகமாய் திருப்பிக் கொள்ளும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேற ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. என்னோடு சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒருபோதும், ஒருபோதும், இன்னும் சத்தமா சொல்லுங்க, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. வெட்கப்படுவது இல்லை என்பதல்ல, வெட்கப்பட்டு போவது இல்லை. Never I will share. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. யார் வெட்கப்பட்டு போவது இல்லை? Who I am. நான் யார்? நான் தேவனுடைய ஜனம்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தேவனுடைய ஜனமையா, நான் தேவனுடைய ஜனம். நான் எப்படியா வைக்கப்பட்டு போவேன்? கிறிஸ்துவுக்காய் நிற்கிறவன், கிறிஸ்துவை பறைசாற்றுகிறவன், அவருடைய துதியை சொல்லி வருகிறவன், நான் எப்படியா வைக்கப்பட்டு போவேன்? மாறாக அவர் வாழ்க்கையில என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் நம்மை சம்பூரணமாய் ஆமென் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் என்று சொல்லுகிறார். அதிசயமாய் நான் அவனை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைதட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது சொல்லுகிறான், 1 நாளாகமம் 17வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் சொல்லுகிறாரு பாருங்க. 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 16வது வசனத்தில் தாவீது உணர்ந்து சொல்லுகிறான், தேவரீர் என்னை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்ததற்கு நானும் என் வீடும் எம்மாத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தாவீது உணர்ந்தான், தாவீது உணர்ந்தான், இது நான் அல்ல, இது நான் அல்ல, இது சாத்தியம் அல்ல. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவங்கள், தன் சொந்த மகன் அவனுக்கு விரோதமாக எழும்பி நின்றான். சகல ஜனங்களும் அவனுக்கு விரோதமாக எழும்பி நின்றார்கள். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டவன், எப்ப நான் சாவோன்னு சொல்லி சாவை கையில பிடித்து அலைந்தவன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அவன் சொல்லுகிறான், என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீரே ஆண்டவரே, நீர் என்னை நடத்தி வந்ததற்கு நானும் என் வீடும் எம்மாத்திரம். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், 1000 போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம், ஆனாலும் இன்றைக்கு நீ நிற்கிறாய் என்றால் தேவனுடைய கிருபை, அவர் உன்னை அதிசயமாய் நடத்துவார், உன்னை சம்பூரணமாய் நடத்துவார். கைதட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். நல்ல உற்சாகமாய் கைதட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. உன்னை அதிசயமாய் உன்னை நடத்துவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒரு தேவன் இருக்கிறார், ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். எப்படியா உன்னை நடத்துவார்? அதிசயமாய் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. சங்கீதம் 37:25 சொல்லுகிறது, சங்கீதம் 37:25 சொல்லுகிறது, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு அலைந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் அவன் சந்ததி அப்பத்திற்கு அலைந்து இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ சபையே, எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்றிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்ட எவனும் நீதிமானாய் இருக்கிறார். அப்படின்னா நானும் நீதிமான் தான். கைதட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உற்சாகமாய் கைதட்டி நான் நீதிமான் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, நீ கைவிடப்படுவதில்லை, உன் பிள்ளைகள் அப்பத்திற்கு அலைந்து உன் அப்பத்திற்கு இறந்து திரிவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்த தேவன். ஆமென். 5 அப்பத்தையும் 2 மீனையும், 5 அப்பம் தான், 2 மீன் தான். கர்த்தர் நல்லவர். அது ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. ஆமென். 5000 புருஷர்கள் சாப்பிட்டு ஆமென் எத்தனையோ கூட நிறைய அவர்கள் மீதம் எடுத்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் உன் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறார், எனக்கு அருமையானவர்களே, உனக்கு இருக்கிற அந்த காரியத்தை, உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் வேலையை, உனக்கு இருக்கிற அந்த சின்ன வேலையை, உனக்கு இருக்கிற அந்த சின்ன அந்த பிசினஸ், உன் குடும்பத்தை, உன் பொருளாதாரத்தை, உன் விவசாயத்தை, உன் நிலங்களை கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. 4வது பிரதானமான ஒரு வார்த்தையை கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். எரேமியா 31:14. கர்த்தர் நல்லவர். எரேமியா 31:14 வசனம். எரேமியா 31:14. எல்லாரும் வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்க. ஒரு தடவை அந்த வசனத்தை பைபிள்ல பார்த்துடணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை தான் பார்த்து சொல்லுகிறார், உங்களை தான் பார்த்து சொல்லுகிறார். வேற யாரையோ கர்த்தர் பார்த்து சொல்லல. ஏன் ஜனம் அவர் சொல்றாரு, நான்
அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் கொஞ்சம் உரிமையா சொல்றாரு. ஆண்டவர் கொஞ்சம் உரிமையா சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம பிள்ளைகளை பார்த்து சில காரியங்களை உரிமையா சொல்லுவோம். நான் தான் என் பிள்ளைக்கு செய்வேன். அல்லேலூயா. நான் தான் என் குடும்பத்துக்கு செய்வேன். நான் இல்லாம வேற யாரு செய்வேன்? வேற யாரும் செய்யக்கூடாது, நான் தான் செய்வேன். ஒரு பொசசிவ் ஆண்டவர் இந்த இடத்துல, ஒரு பொசசிவ், ஒரு உரிமையா ஆண்டவர் வந்துட்டு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளையே, நன்மை பெறுவதற்கு, ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு எந்த சூழ்நிலைகளையும், எந்த மனுஷனையோ, எந்த விக்கிரகங்களையோ, மற்ற எந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தையோ நம்ம செய்யவே கூடாது. செய்யக்கூடாது என்பதல்ல, செய்யவே கூடாது. கைதட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. புரிஞ்சவங்க கைதட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நன்மைகளை பெறுகிறதற்கோ, தேவ பிள்ளையே ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கோ எந்த மனுஷனையோ எந்த மனுஷனையோ வேற யாரையோ, விக்கிரகத்தையோ, தேவ பிள்ளை நல்ல கவனமா கேளு, விக்கிரகத்தையோ மற்ற எந்த காரியத்தையோ நீ நாடிராத, நீ போய் சேர்ந்திராத, நீ போய் சார்ந்து நிற்காத. உனக்கு நன்மை செய்வதற்கு ஒரு தெய்வன் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், பொசிசிவா சொல்றாரு. நான் தான் என் பிள்ளைகளுக்கு நன்மையை செய்வேன். என் பிள்ளைகள் நான் அளிக்கும் நன்மையால தான் திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல பொசசிவா சொல்றாரு? ஒருவேளை ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் வேற யாரையாவது சார்ந்து இருந்திருப்பார்களோ என்கிற ஒரு சந்தேகம் எனக்குள்ள வந்துச்சு. தியானித்து பார்த்தேன். கர்த்தர் நல்லவர். பாருங்க தேவ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்கள் சில நேரங்களில் சில நன்மைகளை பெறுவதற்கு, சில நேரங்களில் தாங்கள் வாழ்வதற்கு அவர்கள் விக்கிரகத்தை உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சில அந்நிய மார்க்கத்தார்களை சார்ந்து நின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என கர்மையானவர்களே, நேரம் இருந்தால் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 27, 28 நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே விக்கிரகத்தை ஆராதித்ததையும் விக்கிரகத்தை நாடினதையும், இயேசுவை அல்லாமல், தேவனை அல்லாமல் வேற ஏதோ ஒரு காரியத்தை சார்ந்திருந்தபடியால அவர்களுக்கு ஒரு ஆபத்து வந்தபோது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் சொன்னார், நீ ஆராதித்த விக்கிரகத்தை கூப்பிடு, அந்த கல்லை கூப்பிடு, அந்த மரத்தை கூப்பிடு, ஒருவேளை அது உன்னை ரட்சிக்க கூடுமானால் ரட்சிக்கட்டும்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு செவி கொடுக்காம போயிட்டாரு. நல்ல கவனமா கேளு தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்ம மேல பொசிசிவா இருப்பாரு, ரொம்ப பாசமா இருப்பாரு. அவரை விடைய மேன்மையா, அவரை மட்டுமே சார்ந்து, அவரை அல்லாமல் வேற யாரையும் சார்ந்து நம்மளை வாழ விட மாட்டார். அவரையே நம்ம சார்ந்து பழகணும், அவரையே சார்ந்து பழகணும். அப்படி சார்ந்து பழகுவோமே என்றால் எந்த சூழ்நிலையிலையும், எந்த நிலைமையிலையும் அவர் நமக்காக இறங்கி வந்து நமக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கைதட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்களே. நல்ல உற்சாகமாய் கைதட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஜாக்கிரதையா, எச்சரிக்கையாய் சொன்னார், என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னை அன்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இன்னைக்கு சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயர் வைத்திருக்கிற கிறிஸ்தவ குடும்பங்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் சில காரியங்களை செய்கிறதை பார்க்கும்போது வேதனையா இருக்கிறது. பணம் அவர்களுடைய கண்களை மறைக்கிறது, செல்வம் அவர்களுடைய கண்களை மறைக்கிறது, செல்வாக்கு அவர்களுடைய கண்களை மறைக்கிறது. 4 பேர் சில நிறுவனங்களில் வேலை பார்க்கிற மற்ற புறஜாதி மக்களுக்காக, மற்றவர்களை திருப்தியாக்கணும் என்பதற்காக தான் யாராலே ஆரம்பித்து தன் யாரால உயர்ந்த காரியங்களை மறைந்து தாழ்வில் என்ன நினைத்தவரை தாவீது சொல்லுகிறான், நான் மறக்க மாட்டேன்னு சொல்லுகிறான், நான் துதிப்பேன் என்று சொல்றான். ஆனா சில பேர் அவன் தாழ்வில் நம்மளை நினைத்த, யாரால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோமோ, யாரால நம்ம மேன்மைப்படுத்த மாட்டோமோ, அவரு ஆண்டவரை மறந்து சில பேருக்காக சில விக்கிரகங்களுக்கு, சில பேருக்காக சில புறஜாதி மார்க்கத்தை நம்ம பின்பற்றுகிறவர்களா இருக்கிறோம், அதை சார்ந்து கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். கர்த்தர் எச்சரிப்பாய் சொல்லுகிறார், வேற எதையும் சாராத, மந்திரவாதி நாடாத, குடி சொல்லுகிறவனை நாடாத, தேவ பிள்ளைய பூஜாரிய நாடாத, வேற மார்க்கத்தை நாடாத. உன்னை ரட்சிப்பதற்கு, உனக்கு விடுதலை தருவதற்கு, உனக்கு ஆசீர்வாதம் தருவதற்கு
தருவதற்கு, உனக்கு சுகத்தை தருவதற்கு, உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு, உன் கட்டுகளை உடைப்பதற்கு, ஓ ஹalleluya, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு உனக்காக ஒரு தேவன் இருக்கிறார். இயேசு மாத்திரம்தான். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேர வருகிறது. நான் அளிக்கும் நன்மை நான் தான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? முழு பலத்தோட ஒரு நிமிஷம் கைகளை தட்டி, தேவனுடைய நன்மை இப்பொழுது உனக்காக பரத்திலிருந்து வருகிறது, பரத்திலிருந்து வருகிறது. coming 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 upon you. ஓ கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை உன் மேல வருகிறது, நன்மை வருகிறது. பெற்றுக்கொள். கர்த்தர் சொல்லுகிறார், நானே உனக்கு செய்கிறேன். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. வேகமாய் இன்னொரு வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஐந்தாவது பிரதானமாய் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. ஐந்தாவது பிரதானமாய் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. என்னாகமம் 24 1வது வசனம். என்னாகமம் 24 1. யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிங்க தயவு செய்து. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, என்னாகும் 24:1 பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர். அதன் முன்பாகத்தை மாத்திரம் நாம் கவனிக்கலாம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். முகத்துல சந்தோஷமே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வசனம் புரிகிறது? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை உள்ள இறங்கிட்டே இருக்குது? இந்த வார்த்தை உள்ள இறங்குனாதான் ஆமா இந்த மீட்டிங்கினுடைய அவுட்புட் சக்சஸ். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைன்னா ஃபெயிலியர். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவுட்புட் சக்சஸ்ன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். ஃபெயிலியரை விட்டுருவோம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏமே கர்த்தருடைய வார்த்தை இறங்குதா உள்ள? இறங்குதா உள்ள? இறங்குதுன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளையை, ஐந்தாவது பிரதானமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வசனத்தை கேளுங்கள். ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. சில நாளைக்கு முன்பதாக ஒரு வாசகத்தை நான் வாசித்தேன். கர்த்தர் நல்லவர். சில நாளுக்கு முன்பதாக ஒரு வாசகத்தை நான் வாசித்தேன். ஒரு கர்த்தர் ஒருவனை, நல்ல கவனிங்க, கர்த்தர் ஒருவனை உயர்த்த ஆரம்பித்தால், ஆசீர்வதிக்க ஆரம்பித்தால், ஆமென், அந்த உயர்வுகளையும் அந்த ஆசீர்வாதத்தையும் யாராலையும் தடுக்க முடியாது. என்ன சந்தோஷம் வரலையே? புரியல நினைக்கிறேன். ஆமென். கர்த்தர் ஒருவனை உயர்த்த ஆரம்பித்தால், கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தால், அந்த உயர்வுகளையும் அந்த ஆசீர்வாதங்களையும் யாராலும் தடுக்க முடியாது. கை தட்டி இருக்கணுமே. எவ்வளோ நல்ல வார்த்தை, எவ்வளோ நல்ல வார்த்தை. தடுக்க முடியுமா? தடுக்க முடியுமா? ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க தேவ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, நல்ல கவனமா கேளுங்க, என்னாகமத்துல பார்க்கிறோம். என்னாகமத்துல 22, 23, 24வது அதிகாரம் முழுவதையும் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், என்ன அதிகாரம் எல்லாம் 21, 22, 23, 24 அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை நம்மால் பார்க்க முடியும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவப்பிள்ளை, இங்க என்ன நடக்கிறது அப்படின்னா, இங்க என்ன நடக்குது அப்படின்னா, பாலாக் என்கிற ஒரு ராஜா, பாலாக் என்கிற ஒரு ராஜா மோவாபியனின் ராஜாவா இருந்தான். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அவன் அழிப்பதற்கு, பாலாக் என்கிற ஒரு ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கணும், இந்த ஜனங்கள் நம்முடைய மோவாபின் தேசங்களில் வந்திருக்கிறார்கள், இவர்கள் நம்முடைய தேசத்தை பரப்பி இவர்கள் நம்மை கொண்டு விடுவார்கள், நம்மை அழித்து விடுவார்கள் என்று பயந்து போய் பாலாக் செய்த ஒரு காரியம் அப்படின்னா, அந்த தேசத்துல ஒரு மனிதன் பிலேயோம் என்கிற ஒரு மனிதன் இருந்தா. அந்த மனிதன் யார் அப்படின்னா, கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருந்தா. அந்த மனுஷன் ஒருத்தனை சபிச்சா அப்படின்னா அவன் சபிக்கப்படணும். ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தா
அப்படின்னா ஆசீர்வதிக்கப்படணும். அந்த பிலேயோமை அந்த பாலாக் என்கிற அந்த ராஜா ஆமென் அழைத்து வரும்படிக்கு சில பேரை அனுப்புகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களும் போகிறார்கள், இந்த பிலேயாமை அழைக்கும்படி போகிறார்கள். பிலேயாமின் இடத்துல போய் கேட்கிறார்கள், உன்னை ராஜா கூப்பிடுகிறார். கேட்கிறா, என்ன ராஜா கூப்பிடுகிறார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு சொல்லி பாலாக்கு அந்த பிலேயாம் போகிற ஆண்டவருடைய சமூகத்துல, சரி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு வாரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை செய்யக்கூடாது. இப்படி 3 முறை பாலாக் அந்த பிலேயாமை இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படிக்கு, அவர்களை நிர்மூலமாக்கும்படிக்கு, அவர்களை சபிக்கும்படிக்கு அந்த பிலேயாமை அழைத்து அனுப்பினார். 3 முறையும் இந்த பிலேயாம் செய்த காரியம் என்னன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்றபோது கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுக்கல. மாறாக கர்த்தர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அவனுக்கு கர்த்தர் சொன்ன காரியம் தான் நம்ம வாசித்தோமே வசனம். என்னாகமம் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட, கர்த்தரால் உயர்த்தப்பட்ட ஜனங்களை நான் எப்படி சபிக்க முடியும்? என்னாகமம் 24வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்வோமா? அதுல ஒரு சில வசனங்களை நம்ம எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். என்னாகமம் 24வது அதிகாரத்துல 5வது வசனத்துல இருந்து 9வது வசனம் முடிய எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். தயவாய் ப்ளீஸ் கம் ஆன், எல்லாரும் கோஆபரேட் பண்ணுங்க. என்னாகமம் 24 5வது வசனத்துல இருந்து 9வது வசனம் முடிய எல்லாரும் இணைந்து வாசிக்கலாமா? கமான், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பைபிளை திருப்பிக் கொள்ளலாம். பழைய ஏற்பாடு 203வது பக்கத்தில் இருக்கிறது. என்னாகமம் 24 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் முடிய எல்லாரும் இணைந்து வாசிக்கலாமா? யாக்கோபே, சத்தமா வாசிங்க. காண்டாமிருகத்து கோத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளால் எய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட மிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு அழைக்கப்பட்ட பிலேயாம் சொல்லுகிறான் இந்த வார்த்தையை. தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களை ஆமென் பார்த்து சொன்னது போல உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். 5ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள், எவ்வளவு அழகானவைகள். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன் குடும்பத்தை பார்த்து அந்த 5 வசனமும் ரொம்ப முக்கியமான வசனம். உன் ஆவியில் இந்த வசனம் இறங்கணும். உங்க ஆவியில் இந்த வசனம் இறங்கணும். எனக்கு அருமையான சகோதரா, எனக்கு அருமையான சகோதரி, உங்க ஆவியில் இந்த வசனம் இறங்கணும். கர்த்தர் உன் குடும்பத்தை தான் பார்த்து சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, உன் குடும்பத்துக்கு விரோதமா, உன் வாழ்க்கைக்கு விரோதமா உலகத்துல மனிதர்கள், உலகத்துல பிசாசு எவ்வளவு காரியங்களை உனக்கு விரோதமாய் செய்தாலும் எந்த மனுஷனாலும் உன்னை சபிக்க முடியாது, எந்த மனுஷனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது, எந்த மனுஷனாலும் உன்னை அழிக்க முடியாது என்பதற்கு சிறந்த ஒரு உதாரணம் தான். தேவ பிள்ளையே, உங்களை அழிக்க நினைக்கிறவங்க, சபிக்க நினைக்கிறவனுக்கு முன்பதாக கர்த்தர் இந்த தரிசனத்தை கொடுப்பார், இந்த வார்த்தைகளை கொடுப்பார். என்ன வார்த்தை? யாக்கோபே உன் கூடாரமோ, இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். தேவ பிள்ளையே, உன் வாசஸ்தலமோ உன் கூடாரமோ கர்த்தருடைய பார்வையில மிகவும் அழகானவைகளாய் இருக்கிறது. கையை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உன் வாசஸ்தலத்தையும் உன் கூடாரத்தையும் ஒருவனாலும் அசைக்க முடியாதையா. ஹல்லேலூயா. 6-7வது வசனத்தை கொஞ்சம் ஆவியில கொஞ்சம் நிறுத்து பாருங்க, கொஞ்சம் ஆவியில வாசித்து பாருங்க பார்க்கலாம். அவைகள் பரவி போகிற ஆறுகளை போல, நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போல, கர்த்தர் நாட்டில சந்தன மரங்களை போல, தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை
போல இருக்கிறது. அவர்களுடைய நீர்சால்களில் இருந்து தண்ணீர் பாயும். அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாவை பார்க்கலும் உயருவான். அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். இந்த வார்த்தை நிறைவேறினது. தேவ பிள்ளையே, தாவீது இவனுடைய ராஜ்யத்தை, தாவீது என்கிறவர் மனிதனுடைய ராஜ்யத்தை, ஆமென், எல்லா ராஜாக்களுடைய ராஜ்யத்திற்கு மேலாக கர்த்தர் உயர்த்தினார். அவனுடைய செங்கோல் உயர்த்தப்பட்டது. உனக்குள்ள எழும்புகிற ராஜா உண்டு. ஓ, நீ மேன்மைப்படுவாய், நீ உயர்த்தப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைதட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். 8வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. தேவன் அவர்களை எங்கிருந்து புறப்பட பண்ணினார்? தேவ பிள்ளை, கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை துதிக்கிற தேவ ஜனமே, உங்களை என்னைய கர்த்தர் எங்க இருந்து புறப்பட பண்ணினார்? எங்க இருந்து வந்தோம்? நம்ம பிறக்கும் போது தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பதாக, நாம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எகிப்து என்றால் பாவம். தேவ பிள்ளையே, அந்த பாவத்தில் இருந்து இந்த உலகம் செய்த காரியங்களை, இந்த உலகத்தின் இருளுகளை, அவன் அவிசுவாசிகளை போல இருந்து தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறபடி அந்த எகிப்திலிருந்து கர்த்தர் நம்மை, அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை புறப்பட பண்ணினார். அப்படிப்பட்ட ஜனங்களா நம்ம இருக்கிறோம். கைதட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். ஆமென். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களா? நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளால எய்வார்கள். ஆமென். 9வது வசனம், சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யாரையா? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். பைபிளை கீழே வச்சுட்டு தலைக்கு மேல கையை தட்டணும். பைபிளை கீழே வச்சுட்டு தலைக்கு மேல கையை தட்டணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட வேற ஜாதி எதையா? இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு வந்த வேற மார்க்கை எதையா? ஹல்லேலூயா. உன்னை அழிக்க மனுஷன் மந்திரவாதியை தேடுறான். உன்னை அழிக்க மனுஷன் குறி சொல்லுகிறவர்களை தேடுகிறான். உன்னை அழிப்பதற்கு எத்தனையோ தீவினைகளை மனுஷன் செய்கிறான். எந்த மனுஷனை கொண்டு வந்தாலும், ஐயா, கர்த்தருடைய தீர்க்கதரிசி பிழையோ, அவனாலேயே ஜனங்களை சபிக்க முடியல. அவனுக்கே அதிகாரம் இல்லதா? எவனுக்கே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு? நீ கர்த்தருடைய ஜனம். வைராக்கியமாய் கைகளை தட்டி இந்த வார்த்தை உன் ஆவிக்குள்ள இறங்கட்டும். நீ கர்த்தருடைய ஜனம், நீ கர்த்தருடைய ஜனம். கண்களை மூடி கைகளை ஒரு நிமிஷம் தட்டி, நீ கர்த்தருடைய ஜனம். உன்னை சபிப்பவன் யார்? நீ கர்த்தருடைய ஜனம். உன்னை சபிப்பவன் யார்? உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் யார்? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவனே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 6வது பிரதானமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வசனத்தை கேளுங்கள். ஏசாயா 58:11. ஏசாயா 58:11. வேகமா நான் பார்க்கலாம். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி. வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். Praise the Lord. கைகளை உயர்த்துவதிலே சொல்லுங்க பார்க்கலாம். 5 பிரதான வார்த்தைகளை குறித்து நம்ம பார்த்தோம். கர்த்தர் வசனங்களினாலே நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். 6வது பிரதானமான வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார், வேற யாருக்கும் இல்லை. இந்த குடும்ப ஆசீர்வாத பெருவிழால வந்திருக்கிற நீங்க பாக்கியவான்கள். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நித்தமும் நடத்துவேன். அல்லேலூயா. உன்னை நித்தமும் நடத்துவேன். மகா வறட்சியான காலம் வரும். ஆனாலும் அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆத்துமாவை நான் திருப்தி ஆக்குவேன். உன் எலும்புகளை நான் என்ன பண்ணுவேன்னா நினமுள்ளதாக்குவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிற தேவன்.
கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிற தேவன். மனிதர்களை போல அல்ல தேவ பிள்ளையே, மனிதர்களை போல அல்ல. உங்களோடு கூட சில நாட்கள் பிரயாணம் பண்ணி உங்களை விட்டு கடந்து போகிறவரை போல தேவன் அல்ல. அவர் உங்களை நித்தமும் நடத்துகிறவர். நம்முடைய வாழ்க்கையில எல்லா நாளும் நம்ம செழிப்பா இருப்போம் என்று சொல்ல முடியாது. சில வறட்சியான காலங்களும் வரும். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வறட்சியான காலங்களிலும் அவனை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார். சங்கீதம் 48:14 சொல்லுகிறான் பாருங்க. ஆமென். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். இவர் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார், நம்மை நடத்துவார், நம்மை நடத்துவார். கைதட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சதா காலமும் இவர் நம்மை நடத்துவார், மரண பரியந்தம் இவர் நம்மை நடத்துவார். தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையை ஆமென் செழிப்புள்ளதாக நிச்சயமாய் தேவன் மாற்றுவார். உங்க குடும்பத்தை நான் பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் குடும்பங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்கள் தொழிலை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்க வேலை ஸ்தலங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உன் ஆத்துமாவை பார்த்து நான் சொல்லுகிறேன். மகா வறட்சியான நிலைமை உன் வாழ்க்கையில இருக்கலாம், உன் சூழ்நிலைகளுக்குள்ள இருக்கலாம், உன் வாழ்க்கையில இருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அந்த மகா வறட்சியான உன் நிலைமைகள், உன் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆமென் அவர் செழிப்பாய் செழிப்புள்ள பதார்த்தங்களாய் என் தேவன் மாற்றுவார், இன்றே மாற்றுவார். கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏழாவது பிரதானமான ஒரு வார்த்தையை நாம் பார்த்து நிறைவு செய்ய போகிறோம். லூக்கா 7:50 வசனம். லூக்கா 7:50 எல்லாரும் வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்க, நான் முடிக்க போகிறேன். லூக்கா 7:50 அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏழாவது பிரதான வார்த்தைக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். தேவ பிள்ளை, வசனத்தின் ஆமென் மலையினால கர்த்தர் நம்மை நினைய பண்ணி கொண்டிருக்கிறார். வசனத்தை நம்முடைய ஆத்துமாவிலே வைத்துக் கொண்டிருக்கிறார், நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். கடைசியாய் கர்த்தர் உங்களோடு சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, சமாதானத்தோடு போ என்று உங்கள் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார். வேதனைகளோடு அல்ல, ஆமென், பழைய வாழ்க்கையோடு அல்ல, பழைய தரித்திரத்தோடு அல்ல, பழைய சூழ்நிலையோடு அல்ல. இனி பழையது எல்லாம் ஒளிந்து போகிறது, இனி பழைய வாழ்க்கையெல்லாம் ஒளிந்து போகிறது. எத்தனை பேருக்கு இந்த நாளில் என்னுடைய பழைய வாழ்க்கை மாறணும், என் பழைய நிலைமைகள் மாறணும். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு ஆமென் என்னை புதிதாய் மாற்றி, ஆமென் இன்றைக்கு என்னை ரட்சித்து, புதிய கிருபைகளால், புதிய அபிஷேகத்தால், புதிய வல்லமையால் நிரப்பி ஒரு புதிய துவக்கத்தை தந்து என்னை சமாதானத்தோட கர்த்தர் புறப்பட பண்ண விரும்புகிற பிள்ளைங்க மட்டும் கைகளை தட்டி கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை துதியுங்க. ஓ, அப்படி வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு மேல கர்த்தருடைய கிருபை வருகிறது. கர்த்தர் கண்களை மூடி கைகளை தட்டுமா, கர்த்தரை துதித்துக் கொண்டே இந்த வார்த்தை கேள். உன்னை சமாதானத்தோடு புறப்பட பண்ணுகிறவர். கமான் கமான் கமான். உற்சாகமாய் கைகளை தட்டி உன்னை சமாதானத்தோடு புறப்பட பண்ணுகிறவர் இன்றைக்கு நம் நடுவில் இருக்கிறார். உன் வேதனை நீங்குகிறது, உன் தரித்திரம் மாறுகிறது, உன் சூழ்நிலைகள் மாறுகிறது, உன் பழைய வாழ்க்கைகள் மாறுகிறது. கர்த்தர் இப்பொழுது ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய இருதயத்தை, உலகம் உங்களை பாவி என்று சொல்லி இருக்கலாம், உலகம் உங்களை வெறுத்து தள்ளி இருக்கலாம், உலகம் உங்களை ஏளனமாய் பார்த்திருக்கலாம், தேவ பிள்ளை உன் சமாதானத்தை கெடுத்திருக்கலாம். கர்த்தர் எனக்கு புதிய சமாதானத்தை, புதிய கிருபையை உன் தலையின் மேல வைக்கிறார், உன் சிரசின் மேல வைக்கிறார். கையை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. ஆமென். அருங்க தேவ பிள்ளையே, ஆமென். கர்த்தர் இந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், ஆமென், கர்த்தர் இந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோடு போ என்று சொல்லுகிறார். யார் இந்த ஸ்திரீ? இந்த ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளையே. ஆமென். கர்த்தர் ஆமென் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இருந்த வீட்டில் பாருங்க, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தன்னுடைய கண்ணீரினால, பரிமள தைலத்தினால ஆமென் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தை பாருங்க நினைத்து அவளுடைய மயிரினாலே அதை துடைத்தாள் என்று போடப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருந்த சில பரிசேயர்கள், இதை பார்த்து கொண்டிருந்த சில மனிதர்கள் இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள், ஏன் இவளை விடுகிறீர், இவளை குறித்து உனக்கு தெரியாதா என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் அவர்களை வெட்கப்படுத்துகிறார். இந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவர், இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தார்,
இவள் என்னிடத்தில் மிகவும் பாசமாய் இருக்கிறாள், அதை வெளிப்படுத்துகிறாள் என்று சொல்லி ஆண்டவர் பாருங்க இவன் மேல அதிகமான நேசம், அதிகமான பாசம் வைத்து இவள் முன்பு செய்த எல்லா பாவங்களை மன்னித்து ஒரு புதிய மனுஷியாய் கர்த்தர் மாற்றி இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி கர்த்தர் அவளை அனுப்பி விடுகிறார். கைதட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அது மாத்திரமல்ல உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் என்று கர்த்தர் அனுப்புகிறார். இன்றைக்கு தேவ சன்னிதானத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உலகம் உங்களை ஆயிரம் உலகம் உங்களை ஆமென் ஏளனமாய் பார்க்கலாம், உலகம் உங்களை தள்ளலாம். தேவ பிள்ளையே ஆமென், இந்த உலகத்தில் நீங்க ஒருவேளை ஆமென் பலவீனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ரட்சிப்பில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை சமாதானமாய் புறப்பட பண்ண போகிறார். பழைய வாழ்க்கைகள், பழைய தரித்திரங்கள், பழைய வியாதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி புதிய கிருபையால் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். எல்லாரும் தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா.